உடுக்கை அடித்துக்கொண்டே செய்வினை இருப்பதாக கூறிய குடுகுடுப்பைக்காரன். பரிகாரம் ஏதாவது உண்டா சாமி என பதறியபடியே கேட்ட பெண் சுடுகாட்டில் வைத்து பூஜை செய்துவிட்டு வருவதாக 5 சவரன் நகைகளை சுருட்டிக்கொண்டு குடுகுடுப்பைக்காரர் ஓட்ட. பட்ட பகலில் பெண்ணுக்கு விபூதி அடித்த குடுகுடுப்பைக்காரர் சிக்கினாரா? பின்னணி என்ன? காலையில 10 மணி இருக்கும். கணவனை ஆபீஸ்க்கு அனுப்பிட்டு பிள்ளைகளையும் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு சென்னை திருவான்மியூர் மேட்டு தெருவில் உள்ள தன்னோட வீட்டுல சும்மா உட்காந்துக்கிட்டு இருந்திருக்காங்க மஞ்சு. அப்போ வீட்டுக்கு வெளியே நல்ல காலம் பொறுக்குதுன்னு ஒரு குடுகுடுப்புக்காரரோட சத்தம் கேட்டிருக்கு. உடுக்கை அடிச்சுக்கிட்டே பக்கத்து வீடுகள்ல நல்ல காலம் பொறுக்குதுன்னு சொன்ன குடுகுடுப்புக்காரர் மஞ்சு வீட்டுக்கு வந்ததும் உங்க வீட்டுக்கு செய்வினை இருக்குதுன்னு சொல்லி இருக்காரு. அதை கேட்டு அதிர்ச்சியான மஞ்சு, என்ன சொல்றீங்க சாமின்னு பதற்றத்தோடையே அந்த குடுகுடுப்புக்காரர்கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு, ஆமா, உன் குடும்பத்துக்கு செய்வினை வச்சிருக்காங்க, அதனால தான் உன் குடும்பமே முன்னேறாம இருக்கு. அந்த செய்வினையால தான் உன் கணவருக்கும் பிள்ளைகளோட உயிருக்கும் ஆபத்து இருக்குது தாயின்னு குண்டை தூக்கி போட்டிருக்காரு குடுகுடுப்புக்காரர். அதை கேட்டு இன்னும் ஷாக்கான மஞ்சு, வழக்கமா மாய மந்திரத்தை நம்புற எல்லாரும் கேட்கிற பாரம்பரிய கேள்வியான அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா சாமின்னு கேட்டிருக்காங்க. இந்த கேள்வியை தான் அந்த குடுகுடுப்புக்காரருமே எதிர்பார்த்திருப்பாரு. நினைச்ச மாதிரியே மஞ்சுவும் பரிகாரத்தை கேட்க செய்வினையை நீக்க 1 லட்சம் ரூபாய் செலவாகும்னு சொல்லி இருக்காரு குடுகுடுப்புக்காரர். ஐயோ சாமி, அவ்வளோ பணம் என்கிட்ட இல்ல சாமின்னு மஞ்சு பரிதாபமா குரலை தாழ்த்த, இருக்கிற பணத்தை குடுமா, உங்க குடும்பம் நல்லா இருக்கணும், அதனால பணத்தை முக்கியமா நினைக்காம செய்வினையை எடுக்கிறேன்னு குடுகுடுப்புக்காரர் நல்லவன் போல பேசி இருக்காரு. அதை நம்பின மஞ்சுவும் பீரோவில இருந்து ரூபாய் 10,000 எடுத்துட்டு வந்து குடுகுடுப்புக்காரர் கையில கொடுத்திருக்காங்க. 1 லட்சத்துல 10 20 குறைஞ்சா பரவாயில்ல, ஆனா வெறும் 10,000 மஞ்சு கொடுத்ததும் வெக்ஸான குடுகுடுப்புக்காரர், நீ அணிஞ்சிருக்கிற நகைகளை கொடுத்தாயி, சுடுகாட்டில வச்சு பூஜை பண்ணி செய்வினையை விரட்டிட்டு மறுபடியும் வந்து நகைகளை தர்றேன்னு சொல்லி இருக்காரு. அது எப்படி சாமின்னு மஞ்சு யோசிக்க, அவங்க கையில ஒரு கயிறை கட்டி உடுக்கை அடிச்சிருக்காரு குடுகுடுப்புக்காரர். கையில கட்டப்பட்டிருந்த கயிறும் உடுக்கை சத்தமும் மஞ்சுவை தன்னிலைய மறக்க வச்சதுனால 5 சவரன் நகைகளை கழட்டி கொடுத்திருக்காங்க. அந்த நகைகளை வாங்கின குடுகுடுப்புக்காரர் சுடுகாட்டுக்கு போயிட்டு வருவாருன்னு எதிர்பார்த்துட்டு இருந்திருக்காங்க மஞ்சு. ஆனா நேரம்தான் போனதே தவிர குடுகுடுப்புக்காரர் வரவே இல்லை. இதுக்கு மத்தியில வழக்கம் போல ஆபீஸ் முடிஞ்சு சாயந்தரம் வீட்டுக்கு வந்த மஞ்சுவோட கணவர் கையில போட்டிருந்த வளையல் எங்க, கழுத்துல இருந்த தாலி செயின் எங்கன்னு கேட்டிருக்காரு. அப்பதான் குடுகுடுப்புக்காரர் வந்து செய்வினை புருடா விட்டதுல இருந்து கையில கயிறை கட்டி நகைகளை வாங்கிட்டு போனது வரைக்கும் நடந்த விவரம் எல்லாத்தையும் சொல்லி இருக்காங்க. அதை கேட்டு அதிர்ச்சியான கணவர் திருவான்மியூர் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வழக்கு பதிவு பண்ணி விசாரணையில இறங்கின போலீசார் மஞ்சுவோட வீட்டில இருந்து மெயின் ரோடு வரைக்கும் உள்ள சுமாரா 150க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு பண்ணி இருக்காங்க. அதுலதான் தன்னோட வீட்டுக்கு வந்த குடுகுடுப்புக்காரரோட அடையாளத்தை காட்டி இருக்காங்க மஞ்சு. அதுக்கப்புறம் அந்த போட்டோவை செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னையில உள்ள எல்லா போலீஸ் ஸ்டேஷன்களுக்கும் அனுப்பி விசாரிச்சப்ப மஞ்சுவுக்கு விபூதி அடிச்சது காஞ்சிபுரத்தை சேர்ந்த பாலமுரளிங்கிறது தெரிய வந்துச்சு. 50 வயசான பாலமுரளி கடந்த 3 மாசமா கொட்டிவாக்கத்துல வாடகைக்கு ஒரு வீடு எடுத்து தங்கி இருக்கிறதும், பகல் நேரத்துல தனியா வீட்டுல இருக்கிற பெண்களை குறி வச்சு செய்வன தூண்டில் போட்டு நகை பணத்தை பறிக்கிறதும் தெரிய வந்துச்சு. கொட்டிவாக்கம் போய் பாலமுரளியை அரெஸ்ட் பண்ணின போலீசார் அவர்கிட்ட இருந்து 5 சவரன் நகைகளை மீட்டு மஞ்சு கிட்ட கொடுத்திருக்காங்க.